அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு வறுமை ஒழிப்பில் முந்துகின்றனவா வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகலை நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இது ஒரு ஸ்டோரி மாதிரியே பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ என்ன பேசிஸ்ல இந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நித்தி ஆயோகோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது சமீபத்தில் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த வறுமையின் விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் பாயிண்ட்ல பார்க்குறப்பையும் நமக்கு கம்மியாக இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் லிஃப்டட் அவுட் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையிலிருந்து எவ்வளவு மக்கள் தொகை அந்த எண்ணிக்கையின் பார்க்குறப்பையும் நமக்கு அதிகமான மக்கள் வந்து வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ எந்தெந்த மாநிலங்கள் வந்து அதிகமா இந்த மக்களை வந்து வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் அப்படிங்கிற மாநிலம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் பார்க்குறப்ப அதிகமாக கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு கோடி மக்களுக்கு மேலே யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் வந்து அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல பார்க்குறப்ப உத்தரப்பிரதேஷ் அதிகமாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு அந்த விகிதம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 2015-16 படி பார்க்குறப்ப நமக்கு 24.85% இருந்தது. இப்போ அந்த மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது 14% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதுல கிராமப்புறங்கள்ல இருந்து பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் 32%-இருந்து 19% குறைந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு ரூரல் பாவர்ட்டி கம்மியாக நேஷனல் லெவல்ல மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மியாகுது அப்படிங்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுது. என்னன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 13% பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அங்க பார்த்தோம்னா ஒரு 14% பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி பார்த்தோம்னா பாவர்ட்டி கால்குலேஷன் மெத்தட் அப்படிங்கிறது முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நித்தி ஆயோக் தான் பண்றாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கன்சம்ஷன் பேசிஸ்ல இருந்துச்சு. ஓகேங்களா? 1976ல வந்து தண்டேக்கர் அண்ட் ராத் கமிட்டி இப்படி பாக்குறப்போ நமக்கு கன்சம்ஷன் பேசிஸ்ல இருந்துச்சு. அது தனித்தனியா பாவர்ட்டி கமிட்டிஸ் அப்படின்னு நிறைய போட்டிருப்பாங்க. ரங்கராஜன் குழு இருந்திருக்கும், டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு நித்தி ஆயோகின் வழிமுறை அப்படிங்கிறது மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? நித்தி ஆயோக் கொண்டு வராங்க, நாங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியை மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா அந்த மாதிரி பல டேட்டாஸை வச்சு ஒரு 12 இண்டெக்ஸஸ் வச்சிருக்காங்க, 12 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. 3 பெரிய இண்டிகேட்டர்ஸா ஒரு அம்பர்லா ஹெட்டிங்கா வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு 12 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நித்தி ஆயோக் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா 3 முக்கிய காரணிகள் வந்து இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த். ஓகேங்களா? ஸோ ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட், அதுதான் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இந்த 3 அடிப்படையில் நித்தி ஆயோக் மல்டி டைமென்ஷனல் பல பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி தான் ஒரு அனாலிசிஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. பேசிக்கா அதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வறுமை அளவில் குறைவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம வறுமையான மாநிலங்கள் அப்படின்னு யாரை பார்க்குறோம்னா இந்த பிமாரு மாநிலங்களை தான் வந்து பார்க்குறோம். பிமாரு இந்த சென்ஸ் நமக்கு பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்கே தான் அதிக மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கு. மக்கள் வறுமையா இருக்கிறதும் அங்கதான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த மாநிலங்கள் தான் பார்த்தோம்னா இந்த நித்தி ஆயோகோட இந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப வறுமையை அதிகமாக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வறுமையை அதிகமாக குறைச்சதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல நம்ம பீகாரை சொன்னோம். ஓகேங்களா? பீகார் பார்த்தோம்னா 18% வந்து பீகார் வந்து அந்த ஒரு வறுமையை குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேஷ் 15, ஒடிசா 13, ராஜஸ்தான் 13, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கணக்குல கொடுத்துருக்காங்க. இதுல அதிகமா பீகார் அப்படிங்கிற மாநிலம் வந்து நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் பாக்குறப்ப அதிக மக்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுவே அப்சல்யூட் நம்பர்ஸா பாக்குறப்ப, ஓகேங்களா, மக்கள் எண்ணிக்கையின் அளவாக பாக்குறப்போ உத்தரப்பிரதேஷ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமா 3.4 கோடி மக்களை வந்து 3 கோடிக்கும் அதிகமான மக்களை வந்து வறுமை கோட்டுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பாவர்ட்டிலேருந்து மல்டி டைமென்ஷனலி புவரா இருந்த மக்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாவர்ட்டி லைன்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம யாரை சொல்றோம்னா உத்தரப்பிரதேச சொல்றோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம பீகாரை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல பார்க்குறப்பயுமே டாப் ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா இவங்களாம் தான் இருந்தாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல பாக்குறப்பயுமே பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் புரியுது. என்ன ஒரு ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்றோம்னா இதுக்கப்புறமா நமக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையிலையும் பார்த்துட்டோம், மக்கள் தொகை அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலையும் பார்த்துட்டோம். இந்த பிமாரு மாநிலங்கள் டாப் 5ல இருக்காங்க. அதாவது வறுமையை குறைக்கிறதுல பார்த்தோம்னா
டாப் 5ல இருக்கிறது இந்த பிமாரு ஸ்டேட்ஸ் தான். ஓகேவா, அங்கதான் பார்த்தோம்னா நமக்கு இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்குன்றத அடிக்கடி இந்தியாவில் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கக்கூடிய இந்த பிமாரு மாநிலங்கள் அதிகமான மக்களை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய தென் மாநிலங்களோ இல்ல மற்ற பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்கள்லயே பார்த்தோம்னா அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இந்த இடத்துல புரியுது நமக்கு. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடே இருக்கு, எவ்வளவோ திட்டங்கள் வச்சிருக்கோம், வறுமையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஆனா நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பாயிண்ட்ல பார்த்தாலும் கடைசி பிளேஸ்ல இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்த்தாலும் நம்ம கடைசி பிளேஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். நம்ம கேரளா எல்லாருமே பார்த்தோம்னா வறுமையிலிருந்து எவ்வளவு மக்களை வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்றோம் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சோ வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த மக்களின் பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு கேரளாவை பார்த்தோம்னா ஒரு வெல் டெவலப்டு ஸ்டேட், எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் அவங்க தான் டாப்பா இருப்பாங்க. ஆனா வறுமையிலிருந்து எவ்வளவு மக்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்தும் வறுமையிலிருந்து எவ்வளவு பேரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதே தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தா வறுமையிலிருந்து எவ்வளவு மக்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா, அப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி. 2 ஆண்டுகள்ல 5 லட்சம் மக்களை நாங்க வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வர போறோம் அப்படிங்கறத பட்ஜெட் உரையில நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட டெவலப்மெண்ட் ஐயா இருக்கு, இருந்தாலும் பாவர்ட்டிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடியல. ஆனா டெவலப்மெண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிமாரு மாநிலங்கள்லாம் அதிக மக்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கீம்ஸை ஃபோக்கஸ்டா கொண்டு போறாங்க. ஓகேவா, முக்கியமான மக்கள் நல திட்டங்களை ஃபோக்கஸ்டா கொண்டு போறதன் மூலியமா டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கம்மியா இருந்தாலுமே சோஷியல் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கறத அவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகேவா, அங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கம்மியா தான் இருக்கு. ஓகே, கம்பேர்ட் டு அவர் ஸ்டேட். ஓகேவா, இருந்தாலும் அங்க சோஷியல் டெவலப்மெண்ட் அதிக மக்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க பாவர்ட்டியில. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. நம்ம பொருளாதார அடிப்படையிலும் நல்ல வளர்ச்சி திட்டங்கள் நிறையாவும் வச்சிருந்தாலுமே நம்மளால போக்கஸ்டா ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாம இருக்கனாலதான் நம்மளால அதிக மக்களை பாவர்ட்டியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியல அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் அனாலிசிஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரியா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசைத்து பார்க்கப்படும் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இந்த அமெரிக்க டாலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உலகளாவிய வர்த்தகத்துல ஒரு முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய ஒரு நாணயமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் டாலர் தான் இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம நாட்டு கரன்சி இருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில் யூஸ் பண்ணலாம் ட்ரேடுக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணலாம். ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர் தான் இப்ப எல்லா நாடுகளுமே வர்த்தகத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு நிலைக்கு அமெரிக்க டாலர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கப்புறமா சமீபத்துல ஒரு சில செய்திகள் வருது, அமெரிக்க டாலர் இதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா ட்ரேடையும் அமெரிக்க டாலர்ல பண்ண முடியாது, அதற்கான விஷயங்கள் மாறி போயிருச்சு, உலகம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது சாத்தியம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா, அமெரிக்கன் டாலர் எப்படி இவ்வளவு டாமினேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 செப்டம்பர் 3ஆம் தேதி பிரான்ஸும் பிரிட்டனும் என்ன சொல்றாங்கன்னா ஜெர்மனி போலாந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, நாங்க ஜெர்மனி மேல போர் தொடுக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 வருட போர். ஓகேங்களா, 1939 1945 வரைக்கும் போர் நிக்காம நடந்துட்டே இருக்கு. இதுல அமெரிக்கா எப்ப ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1941 தான் ஜாயின் பண்றாங்க. ஓகேவா, இந்த பியர்ல் ஹார்பர் அட்டாக்கு அப்புறம் தான் அபிஷியலி அமெரிக்கா அந்த 2ஆம் உலக போருக்குள்ள வராங்க. ஓகேவா, ஸோ இந்த 6 வருட போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த முக்கிய பெரிய பணக்கார நாடுகளா இருந்த எல்லா நாடுகளுமே போர்ல பங்கேற்று இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அடிமட்ட அளவுக்கு போயிருக்கும். ஓகேவா, அப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டேட்டா ஒரு கண்ட்ரியா யார் இருந்திருப்பாங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா போர்ல இருந்தாலுமே அவங்க ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு தான் போருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்கானமி ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் கம்பேர் டு அதர் பிகர் பவர்ஸ். ஓகேவா, ஸோ மற்ற பெரிய நாடுகளை கம்பேர் பண்றப்போ அமெரிக்காவோட பொருளாதாரம் நல்லாவே இருந்திருக்கும். ஓகேவா, அதன் பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1944-45 பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கு இந்த 2ஆம் உலக போர் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்ப எப்படி அமெரிக்க டாலர் இருக்கோ அப்போ பிரிட்டிஷோட அந்த ஸ்டெர்லிங் அப்படிங்கிற அந்த
கரன்சி தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகங்களுக்கு பயன்பட்டு இருந்துச்சு. இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரிட்டன் வுட்ஸ் பகுதியில் மீட் பண்ணி ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது. அந்த முக்கியமான முடிவுகளில் பிறந்தது தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமைப்புகள். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரிட்டன் வுட் வின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன் வுட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ரெண்டும் பிரிட்டன் வுட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். ஓகேவா, பிரிட்டன் வுட் பிரின்ஸ்னா யார் அப்படின்னு கூட கேட்கலாம் நமக்கு. ஸோ IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரிட்டன் வுட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நடந்த இந்த மாநாட்டில் ஒரு 44 கண்ட்ரி சேர்ந்து ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த அமெரிக்க டாலரை வந்து நம்ம வேர்ல்டு லெவல்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், இன்டர்நேஷனல் கரன்சியா ட்ரேடுக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ இந்தியா இருக்காங்க, அமெரிக்க டாலரை பயன்படுத்திக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்க டாலரை நம்ம அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் தரோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோல்டை நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஒரு வர்த்தக முறையை வந்து அந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலக அளவில் கொண்டு வராங்க. ஒரு சில ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுது. ஓகேங்களா, ஒரு சில பேர் வந்து அதை ஒத்துக்காம இருக்காங்க, அதுல நிறைய தவறுகள் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. அப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா ஒரு ஆயில் அதிகமா இருக்கக்கூடிய, கச்சா எண்ணெய் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அப்ப அந்த நாடு கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம், நீங்க அதுக்கு கைமாறா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலர்ல வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் வந்து போடுறாரு. ஓகேவா, ஸோ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, உங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ், உங்களோட ஆயில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்க ப்ரொடெக்ஷன் தரோம், அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்னா அமெரிக்கா டாலர்ல கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் நீங்க அந்த வர்த்தகத்தை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் 1974 வந்து கையெழுத்தாகுது. ஸோ அந்த ஒரு 1970களில் பார்த்தோம்னா அமெரிக்க டாலரை வர்த்தகத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சில போக்குகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த போக்குகள் எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக தான் ரிச்சர்ட் நிக்சன் இப்படி ஒரு செயலை வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ 1974 மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்க கரன்சி தான் எல்லாமே, அதுக்கு ஈடுணையே எதுவும் இல்லை, ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 50 வருஷத்துக்கு சைன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் ஜூன் 1974 சைன் ஆயிருக்கும். இப்போ ஜூன் 2024 ஆயிடுச்சு, 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் அமெரிக்கன் டாலருக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல தான், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஆர்டிக்கலை நமக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட், அமெரிக்க டாலரை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு வேற எந்த கரன்சியுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வர்த்தகமுமே அமெரிக்கன் டாலர், அமெரிக்காவோட இந்த ஸ்விஃப்ட் ஃபினான்சியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அமெரிக்காவோட ஸ்விஃப்ட் ஃபினான்சியல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ஸ்விஃப்ட் ஃபினான்சியல் சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அதை பத்தி என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்விஃப்ட் அப்படிங்கிற இந்த ஃபினான்சியல் சிஸ்டத்துல தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா வர்த்தகமே, டாலர்ல நடக்கக்கூடிய எல்லா வர்த்தகமே இந்த ஸ்விஃப்ட் ஃபினான்சியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரஷ்யா யுக்ரைன் மேல ஒரு போர் தொடுத்தாங்க. இந்த ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவை இந்த ஸ்விஃப்ட் ஃபினான்சியல் சிஸ்டத்துல இருந்து அமெரிக்கா வெளியே தள்ளி இருப்பாங்க. ஓகேவா, அதனால அமெரிக்கானால, ரஷ்யானால வர்த்தகமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. பொருளாதார தடைகளை அதிகமா அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது இன்னமும் வந்து ஒரு பெரிய ஸ்டேபிளான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. ஓகேவா, நமக்கு அந்த சவுதி அரேபியாவோட போட்ட அந்த அக்ரிமெண்ட் வாயிலாக தான் இவ்வளவு பெருசா வந்திருக்காங்க. இப்போ அந்த அக்ரிமெண்ட் வந்து முடிய போகுது, அது எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்குள்ள அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எல்லா நாடுகளுமே அமெரிக்கன் டாலர்ல தான் வர்த்தகம் பண்றாங்க. இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற இந்த ஃபினான்சியல் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு நாடு அமெரிக்க டாலர்ல வர்த்தகம் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்கள டைரக்டா இந்த ஸ்விஃப்ட் ஃபினான்சியல் சிஸ்டத்துல இருந்து வெளியே தூக்கிடுறாங்க, பொருளாதார தடைகளை போட்டுறாங்க. அந்த நாடுகளும் என்ன பண்ணுது, வேற வழியே இல்லாம இந்த ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துறதுனால அமெரிக்காவுக்கு அதிகமான லாபம் இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கன் டாலரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கரன்சியுமே கிடையாது. ஓகேங்களா, ஆனாலும் ஒரு சில முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு.
அந்த முன்னெடுப்புகளை யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க்குக்கு ஆல்டர்னேட்டிவா, இந்த ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயத்தை பண்றாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் அந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி பார்த்தோம், ஒரு சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரஷ்யாவும் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, சைனாவும் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ரஷ்யா உருவாக்குனது பார்த்தோம்னா SPS FS அப்படின்னு சொல்றோம். இவங்க பார்த்தோம்னா CIPS அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைச்சு ஒரு காமனா ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி நம்ம இதை வந்து ஸ்விஃப்ட் பிளாட்ஃபார்முக்கு எதிராக கொண்டு வரதன் மூலியமாக நம்மளால இந்த அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறத ட்ரேடில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் டாலர் மோனோபொலி அப்படின்னு சொல்லலாம், அவங்களாம் மட்டும்தான் அதை பண்ண முடியுது. இப்போ கரெக்டா, இப்போ அதை மோனோபொலின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு டாமினன்ஸை குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு காமனா சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அதற்கு எதிராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்பு நினைச்சா இது முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா பாக்குறப்ப ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 எக்கானமிஸ்ல ஒரு 5 to 6 எக்கானமிஸ் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல தான் இருக்கு. ஓகேவா, பிரேசில சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இப்ப புதுசா ஒரு 5 நாடுகள் வந்து மெம்பரா சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாட்டோல உறுப்பினர்களா இருக்கக்கூடிய நாடுகள், டர்க்கி போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாமே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேரணும் அப்படிங்கிற விருப்பத்தை தொடர்ச்சியா தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அப்ப இந்த ஒரு கூட்டமைப்பு நினைச்சது அப்படின்னா அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இன்னொரு கரன்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் DNA பார்த்தோம்னா நம்ம 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நமக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் கீழே கொண்டு வரலாம். இந்த அமெரிக்கன் டாலர்ஸை பார்த்தோம்னா நமக்கு எக்கனாமிக்ஸ்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ரெண்டுமே ஆனால் முக்கியமாக தான் இருந்துச்சு. ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, அப்போதான் புரியும். நாளைக்கு DNAல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.